ஸ்ரீகிருஷ்ணாவின் அன்பு வணக்கங்கள். மேஷ ராசி பெண்களின் வாழ்க்கையில் எப்ப நல்ல விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேஷ ராசியில ஒரு பெண் பிறக்கிறாங்க அப்படின்னா அந்த பெண் பிறந்த பிறகு அந்த வீடு ரொம்பவே செழுமையாக இருக்கும். அது மட்டும் இல்ல, அந்த பெண் அந்த வீட்டின் ஒரு தலைமை அதிகாரி போல தன்னோட அப்பா அம்மாவுக்கு கூட எது நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்ணாக வளர்வாள். ரொம்பவே செல்லமாக வளரக்கூடிய பெண். மேசராசி பெண்களின் வாழ்க்கையில ஒரு சூட்சமம் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட வாழ்நாள்ல 9 வயது, 18 வயது, 27 வயது, 36வது வயது, 45வது வயது, 54வது வயது மற்றும் 63வது வயது ஆகிய முக்கியமான வயதுகளை சந்திக்கும்போது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமையும். அதேபோல அதிர்ஷ்ட நாட்களும், எண்களுமே உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் எப்போதுமே பார்த்தீங்கன்னா 9, 1, 6 இந்த எண்கள்லாம் உங்களுக்கு எப்போதுமே அதிர்ஷ்டத்தை தரும். அதேபோல மேஷ ராசிக்காரர்களின் குழந்தை பருவம் அப்படிங்கிறது பிறந்ததிலிருந்தே மிகவும் சுறுசுறுப்பாகவும், பிடிவாத குணமும் கொஞ்சம் அவங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். சிறு வயதிலிருந்தே சுதந்திரமாக செயல்பட விரும்புவார்கள். புதிய விஷயங்கள கத்துக்கிறதுல அவங்களுக்கு ஆர்வம் அதிகமா இருக்கும். அதே மாரி போட்டி அப்டின்னா அதுக்கு ரொம்பவே பிடிக்கும். இத நம்ம போட்டி போட்டு செய்வோமா? போட்டியில ஜெயிக்கலாமா? பார்த்துரலாமா? அப்படிங்கிற குணம் அவங்களுக்கு இயல்பாகவே இருக்கத்தான் செய்யும். அதேபோல மேசராசி பெண்ணின் இளமை பருவம், அதாவது கல்வி மற்றும் அவங்களுக்கு தொழில்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே சுயமாக முடிவெடுக்கும் திறன் படைத்தவர்கள். மற்றவர்களின் கீழ் பணிபுரிவதை விட முதலாளியாக அல்லது தலைவராக தன்னை நிறுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க. நேர்மை மற்றும் வெளிப்படையான குணம் இவர்களுக்கு பலம். ஆனா அதுவே ஒரு சில நேரங்கள்ல பலவீனமாகவும் மாறும். அதே மாரி கோபத்தை உடனே வெளிப்படுத்தக்கூடிய பொறுமையின்றி செயல்படுவதும் இவர்களின் பலவீனமாகவே இருக்கின்றது. நடுத்தர வயது, அதாவது குடும்பம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்களது குடும்பத்தின் மீது அதீத பாசம் வைப்பவர்கள்ல ஒரு சில ராசிகள்ல இந்த மேஷ ராசியும் ரொம்பவே முக்கியமாகவே இருக்கின்றது. தங்களின் துணையின் மேல அதிக காதலை வெளிப்படுத்தும் ராசிகளும் இந்த மேஷ ராசி தான். ஆனா அந்த அளவுக்கு அதீத அன்பையும் எதிர்பார்க்கும் ராசியும் இந்த மேஷ ராசி தான். அவர்களோட பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார ரீதியான கடின உழைப்பில் பெரிய நிலையை அடைவர். சில நேரங்களில் அவசரப்பட்டு எடுக்கும் முடிவால் நிதி நெருக்கடி ஏற்பட்டாலும் அதனையும் தன்னுடைய திறமைகளால் சாதித்து காட்டக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவர் தான் இந்த மேஷராசி பெண்கள். அவங்களோட முதுமை காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதுமை காலத்தில் ஓய்வெடுக்காமல் சுறுசுறுப்பாக இருக்கவே விரும்புவார்கள். மற்றவர்களின் வழிகாட்டியாக திகழக்கூடிய ஒரு ராசினா அது மேஷ ராசி தான். இப்ப மேச ராசி நடுத்தர வயதுல உள்ளவங்களுக்கு ஒரு சில கஷ்டங்கள் இருக்கும். குறிப்பாக குழந்தை பாக்கியம் ஒரு சிலருக்கு தள்ளி போய் கொண்டிருக்கும். அப்ப அவங்களோட ஜாதக அமைப்பு எந்த இடத்துல எந்த அமைப்பு இருந்தா அவங்களுக்கு உடனே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். எந்த அமைப்பு இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் முதல்ல தள்ளி போகின்றது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். அதாவது சுப காரியங்கள்லாம் எந்த வயசுல நடக்கும், எந்த வயசுல நடந்தா அவர்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 27 வயதுலேருந்து 28 வயதுக்குள்ள அவங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை, அதாவது சொந்த வீடு, திருமணம், ஏதோ ஒரு நல்ல விஷயம் அந்த வயசுல கண்டிப்பா அவங்களுக்கு நடக்கும். அதே மாரி கோச்சார கிரக நிலையை பார்க்கும்போது, குரு பகவான் இவர்களது ராசியிலே 5, 7, 9 மற்றும் 11ஆம் இடங்களை பார்க்கும் காலத்தில் தொட்டதெல்லாம் இவர்களுக்கு பொன்னாக மாறும். அதேபோல மேச ராசிக்காரர்களுக்கு எப்போதெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்திர காரகனான குருவின் அருள். மேசராசி பெண்களுக்கு குரு பகவானின் பார்வை 5ஆம் இடத்தின் வரும்போது அல்லது 5ஆம் இடத்தின் அதிபதியான தசாபுத்தி நடக்கும்போது குழந்தை பாக்கியம் தடையின்றி கிடைக்கும். திருமணத்துக்கு பின் வயது 28 வயதிலிருந்து 32 வயதுக்குள்ள பொதுவாக மேஷராசி பெண்களுக்கு திருமணமான ஒரு சில மேஷ ராசிக்காரர்களின் துணையின் ஜாதகம் ரொம்பவே வலுவாக இருக்கும்போது திருமணம் ஆன உடனே அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஒரு சில மேஷ ராசிக்காரர்களுக்கு 1லிருந்து 3 ஆண்டுகளுக்குள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதிலேயும் தடை வருகின்றது அப்படின்னா ஒரு சில கிரக மாற்றத்திற்காக நீங்கள் காத்து கொண்டிருக்க வேண்டும். குரு பகவான் சிம்மம், தனுசு மற்றும் மிதுன ராசியில
வரும் காலங்கள்ல குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதுவரைக்கும் நீங்க சற்று பொறுமையாக தான் இருக்கணும். அப்படியும் இல்லங்க, எங்களுக்கு திருமணமாகி 10, 15 வருஷம் ஆவுது. இல்ல 7, 8 வருஷம் ஆவுது. எங்களுக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் இல்ல அப்படிங்கிறப்ப, உங்க சுய ஜாதகத்துல இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கா? அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா கவனிக்கணும். ஜாதகத்தின் 5ஆம் இடம் தான் புத்திரஸ்தானம். மேச ராசிக்கு 5ஆம் அதிபதி சூரியன் ஆவார். சுய ஜாதகத்தில் சூரியன் பலமாக அல்லது உச்சம் பெற்று சுப கிரகங்களின் பார்வை இருந்தால் ஆண் வாரிசு பிறக்கும் யோகம் கண்டிப்பா கிடைக்கும். அதேபோல ஜோதிடத்தின் குழந்தை காரகன் அப்படின்னா குரு பகவான தான் சொல்லணும். மேசராசி பெண்கள் ஜாதகத்தில் குரு பகவான் 1, 5, 9 ஆகிய திரிகோண ஸ்தானத்தில் அமர்ந்து புத்திர தோஷங்களை நீக்கி ஆரோக்கியமான குழந்தையை தருவார். லக்னாதிபதியின் பலமும் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. மேஷ ராசியின் அதிபதி செவ்வாய் ஜாதகத்தின் பலமாக இருக்க வேண்டும். செவ்வாய் வலுவாக இருந்தால் மட்டுமே பெண்களின் கர்ப்பப்பை சார்ந்த ஆரோக்கியமான சீராக இருக்கும் சுகப்பிரசவம் ஏற்படும். சுப கிரகங்களின் சேர்க்கை 5ஆம் இடத்திலோ அல்லது 5ஆம் அதிபதியான குரு பகவான், சுக்கிரன் அல்லது வளர்பிறை சந்திரன் போன்ற சுப கிரகங்கள் சேர்ந்திருந்தாலோ அல்லது அவர்களின் பார்வை பலமாக இருந்தாலோ மருத்துவ தடை இருந்தாலும் அவை நீங்கி குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும். அதேபோல 5ஆம் இடத்தில் ராகு, கேது அல்லது சனியின் பாதிப்பு இல்லாமல் இருப்பது நல்லது. ஏன்னா இதெல்லாம் இருந்துச்சுன்னா புத்திர தோஷத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். கண்டிப்பா அனைவருக்குமே வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்க வேண்டும். அனைவர் வாழ்க்கையிலும் குழந்தை செல்வம் நிறைவாக இருக்க வேண்டும். மேசராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ் என்னன்னா, நமக்கு இதா இருக்குமோ, அதா இருக்குமோன்னு நெனச்சு, திடீர்னு அவங்க மனச போட்டு அவங்களே ரொம்ப கஷ்டப்படுத்திக்குவாங்க. அதை மட்டும் தயவு செய்து செய்யாதீர்கள். உங்க சுய ஜாதகத்தை பார்த்து இது போன்ற தோஷங்கள் இருந்தாலும், தொடர்ந்து செவ்வாய்க்கிழமைகள்ல முருகன் வழிபாடு, உங்கள் குலதெய்வ வழிபாடு, வியாழக்கிழமைகள்ல தட்சிணாமூர்த்தி வழிபாடை தொடர்ந்து செய்யுங்கள். கண்டிப்பா உங்கள் வாழ்க்கையிலும் நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது உங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.